எபிரேயர் 11:1 விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது என்ற விதமாக சொல்லப்படுகிறது. எவ்வளவு பெரிய வார்த்தை! ஒன்னிலங்க ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட கூட்டு போகும்போது ஈசாக்கை பாரு, அப்பா பலியிட இடப்படுகிற அந்த ஆடு எங்கே என்ற விதமாக சொல்வார். அது ஆபிரகாம் சொல்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் தந்த பிள்ளை ஈசாக்கை பலியிடும்படியாக ஆபிரகாம் கத்திய ஓங்கின பிற்பாடு தான் அவனுடைய அந்த அன்பை, அந்த விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் ஸ்டாப் பண்ணி அதற்கான சூழ்நிலையை வேறு ஒரு காரியமாக அதை செய்து முடிப்பார். ஒரு பெண் கர்த்தருடைய வஸ்திரத்தை தொழும்பத்தில் குணமாவேங்கிற விதமாக அந்த விசுவாசத்தோட நம்பிக்கையோட கர்த்தருடைய வஸ்திரத்தை தொடுவாங்க. அதில் இருந்து கிருபை புறப்பட்டு போய் அந்த மகளை குணமாக்கி எங்கள் விதமாக நம்ம வேதத்தில் பார்க்கணும். கர்த்தர் சொல்வார், உன்னுடைய விசுவாசத்தின் அளவை பொறுத்து நீ குணமாவாய். நம்ம கர்த்தர்கிட்ட கேட்போம், ஜெபிப்போம், ஆனால் இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் வருமா என்கிற சந்தேகத்தோடையே இருக்கும். நீங்கள் விசுவாசத்தின் அளவை பொறுத்து கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்வாங்க. ஜெபிச்சிட்டோம், அண்ணா ஜெபிச்சாங்க, அதுக்கப்புறம் அதை நினச்சி கவலைப்படையில கர்த்தர் கொண்டாரு, கர்த்தருடைய காரியம், அது கர்த்தர் என்ன செய்வாங்க தைரியமாக இருப்பாங்க. இந்த நாட்களில் நம்மளுடைய ஜெபங்களை, நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் மாற்றும். ஜெபிச்சோம்னா அந்த வைராக்கியத்தோட நம்பிக்கையோடு இருக்கணும். நிச்சயமாக கொண்டு வருவார் என்ற உணர்வு நமக்கு இருக்கணும். நம்முடைய விசுவாசத்தின் அளவை பார்த்து நிச்சயமாக கர்த்தர் அதற்கான அந்த விசுவாசத்தின் அளவுக்கு ஏற்ற பலனை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவார். அவிசுவாசத்தோடு இருப்பவன் எதையுமே சுதந்திரிக்க முடியாது என்ற விதமாக வேதத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அவிசுவாசத்தை விடுவோம், நம்பிக்கையை விசுவாசத்தை பற்றிக் கொள்வோம். வார்த்தை சொன்னதுபடி நம்பப்படாதவைகள் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கிருபையில் வரும் என்ற விதமான நம்பிக்கையில் மீதமுள்ள நாட்களில் பிரயாணம் செய்வோம். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். God bless. ஆமென்.